வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். இப்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டு பழுதடைந்த ராக்கெட்கள் காசாவுக்குள்ளே வீழ்ந்து வெடித்து ஆயிரக்கணக்கில் பொதுமக்களை கொண்டது தொடர்பான ஹமாஸின் அரபு மொழி ஆவணம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காசாவுக்குள் நடக்க இயக்க முறுகல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. காசாவில் பல பாலஸ்தீனிய இயக்கங்கள் இயங்கும் நிலையில் மிகப்பெரிய இயக்கமாக உள்ளது ஹமாஸ். இரண்டாவது இடத்தில் இருந்த இயக்கம் PIJ எனப்படும் பாலஸ்தீன இஸ்லாமிக ஜிகாத். இந்த இருதரப்பும் காசாவில் போட்டியாளர்கள். இருதரப்புமே இஸ்லாமிய இயக்கங்கள் என்ற போதிலும் ஹமாஸ் மற்றும் PIJ கருத்தியல் ரீதியாக வேறுபடுகின்றன. நிலத்தடி செல்களில் சிறிய குழுக்களாக உருவாக்கப்பட்ட PIJ சித்தாந்தம் மற்றும் தந்திரோபாயங்களின் நீண்ட காலமாக மிகவும் தீவிரவாதமாக இருந்து வருகிறது. 1951 காசாவில் அகதிகள் குடும்பத்தில் பிறந்த ஃபாத்தி ஷிகாகி 1970களில் எகிப்தில் மருத்துவம் படிக்கும் போது முஸ்லிம் சகோதரத்துவத்தில் சேர்ந்தார். ஈரானிய புரட்சி தலைவரான அயத்துல்லா ருஹுல்லா ஹொமேனியின் சித்தாந்தத்தால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அவர் ஆரம்பித்த இயக்கம்தான் PIJ எனப்படும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத். இரு தரப்புமே ஈரான் ஆதரவு கொடுக்கிறது என்ற போதிலும் முழுமையான ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹமாஸ் அல்ல, PIJ எனப்படும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத். ஈரான் அதிக உதவிகளை செய்வதும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்திற்குத்தான். காசாவில் உள்ள ஈரானிய விசுவாசியான PIJ நடத்திய சில தாக்குதல்களை தொடர்ந்து காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் அதிகாரிகளுக்கிடையே ஆகஸ்ட் 2022 நடந்த சந்திப்பின் உரையாடல்கள் அடங்கிய ஆவணத்தை அரபு மொழியில் IDF-இன் செய்தி தொடர்பாளர் வெளிப்படுத்தியுள்ளார். இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகளில் ஹமாஸ் அதிகாரி அஹ்மத் என்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவத்துறையின் தளபதி அக்ரம் அல் அஜூரி என்றும் ஆவணத்தில் அடையாளம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது காசாவில் இஸ்ரேலை நோக்கி இஸ்லாமிய ஜிகாத் ராக்கெட் ஏவுதல் தோல்வியடைந்தது. அது காசாவுக்குள்ளேயே வெடித்து பொதுமக்களை கொன்றது குறித்து சர்ச்சை வெடித்தது. கூட்டத்தில் ஹமாஸின் குற்றச்சாட்டுகளை அஜூரி விமர்சித்து மேற்கோள் காட்டிய போது, நட்பு ரீதியான துப்பாக்கிச் சூட்டில் 1000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டாலும் இது போருக்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை என்றார். வார்த்தை பரிமாற்றத்தின் போது தாக்குதல் ஜிகாத் செய்யாமல் தற்காப்பு ஜிகாத் ஹமாஸில் ஈடுபடுவதாக அஜூரி விமர்சித்தார். மேலும் ஹமாஸ் எகிப்தியர்களிடம் பேசிய போது PIJ காசாவின் அவமானங்களில் ஒன்று என்று கூறியதை கண்டித்தார். ஆனால் அப்படி கூறியதற்கு ஆதாரம் ஏதும் காட்டவில்லை. ராக்கெட் தவறாக வீசப்பட்ட பின் PIJக்கு எதிரான ஊடக தாக்குதலில் ஹமாஸ் பங்கேற்றதாகவும் அஜூரி குற்றம் சாட்டினார். இதற்கு ஹமாஸ் பிரதிநிதி பதிலளித்த போது, நாங்கள் உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இல்லை, ஆனால் நாம் காசாவின் மக்கள் தொகையால் ஆதரிக்கப்படும் பெரிய இயக்கம். எமது Facebook கணக்குகளை காசாவில் உள்ள 2 மில்லியன் மக்கள் பின்தொடர்கின்றார்கள். அதனால் காசா மக்கள் பற்றிய கவலைகள் எங்களுக்கு அதிகமாக உண்டு. உங்கள் ராக்கெட்கள் பட்டப்பகலில் மக்களின் வீடுகள் மீது வீழ்ந்தது. அது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது. அதனால் மக்கள் உங்கள் மீது கோபமடைந்தனர். காசாவில் பொதுமக்களின் உங்கள் மீதான கோப பார்வையை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 பாலஸ்தீனியர்கள் நட்பு ரீதியான துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டது திட்டமிடப்படாத விபத்துக்களின் விளைவாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியும் என்று அஹ்மத் கூறினார். ஆனால் PIJ-யின் ராக்கெட்களின் பிரச்சனை இன்று புதிதாக தொடங்கவில்லை, முன்பே தொடங்கிவிட்டது. 2014, 2019 மற்றும் 2021 ஆண்டுகளில் காசாவில் பொதுமக்கள் உங்கள் பழுதடைந்த ராக்கெட்களால் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் ஏற்கனவே 2019 இந்த பிரச்சனையில் PIJ-யை தொடர்பு கொண்டதாக அவர் கூறினார். அதற்கு பதிலளித்து அஜூரிதான், உங்கள் வார்த்தைகள் உண்மைதான். நாங்கள் எங்கள் ராக்கெட் வடிவமைப்புகளை ஈரானிய புரட்சிகர காவலர் படையிடம் இருந்து எடுத்துக் கொள்கின்றோம். அவற்றை காசாவில் பயன்படுத்த முயற்சிக்கின்றோம். ஆனால் பயன்பாட்டில் சிக்கல்கள் உள்ளன. அவை கவனிக்கப்படுகின்றன என்று கூறுவதுடன் ஆவணம் முடிவடைகின்றது. IDF-இன் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே இது பற்றி செய்தியாளர்களிடம் கூறிய போது, காசாவில் வசிப்பவர்கள் பற்றி ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் பார்வையை இந்த ஆவணம் உறுதிப்படுத்துகிறது. இரு இயக்கங்களும் இந்த ராக்கெட்களால் குடியிருப்பாளர்களின் உயிருக்கு ஆபத்தை உணர்ந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அது பொதுமக்கள் செலுத்த வேண்டிய கட்டாய போர் வரியாக கருதுகின்றனர். இது தற்போதைய போரின் போதும் தெளிவாக தெரிகின்றது. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலிருந்தும் மனிதாபிமான பகுதிகளிலிருந்தும் ராக்கெட்களை ஏவுவதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் காசா பகுதி மக்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று கூறினார். இந்த ஆவணம் ஹமாஸுக்கும் PIJ-க்கும் இடையே உள்ள உராய்வை அம்பலப்படுத்துகிறது. மற்றும் ஒரு ஆவணம் IDF-ஆல் மார்ச் மாதம் வெளிப்படுத்தப்பட்டது. அதில் அல்-கசாம் படைப்பிரிவின் இராணுவ உளவு பிரிவு PIJ ஹமாஸை நெருக்கமாக உளவு பார்த்ததை அம்பலப்படுத்தியது.
ஹமாஸ் மீதான பிஏஜேயின் சாத்தியமான விமர்சனங்கள் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றிய கவலைகளை ஹமாஸ் வெளிப்படுத்தியது. காசாவில் தற்போதைய போரில் IDF நடவடிக்கைகளுக்கு மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆவணம் இரு தரப்புக்கும் இடையே டிசம்பர் 2022 நடந்த சந்திப்பின் நிமிட ஆவணம். அந்த ஆவணம் பிஏஜேயின் ஊடக சித்தரிப்புகளில் ஹமாஸின் அதிருப்தியை கோடிட்டு காட்டியது. குறிப்பாக ஆகஸ்ட் 2022 ஆபரேஷன் பிரேக்கிங் டானின் போது பிஐஜேயின் ராக்கெட் ஏவுதல் ஹமாஸின் தளங்களையும் சேதப்படுத்தியதை ஹமாஸ் சுட்டிக்காட்டியது. பிஐஜேயின் பிரச்சார முயற்சிகளான தொலைக்காட்சிக்கு தொடர், பிஐஜேயின் ஆளற்ற விமான திறன்கள் பற்றிய ஆவணப்படம் மற்றும் அல் ஜசீராவில் அதன் இருப்பு உட்பட பிரச்சார உக்திகள் ஹமாஸுக்கு பிடிக்கவில்லை என்பதை அந்த ஆவணம் எடுத்து காட்டியது. பிஐஜேயின் ஊடக கதையை எதிர்கொள்ள ஹமாஸ் 4 முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்தது. அதன்படி பிஐஜே ஹமாஸை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். பிஐஜேயின் ஏவுகணை வலிமையை மிகப்படுத்தி காட்டும் போலியான சித்தரிப்புகளை நிறுத்த வேண்டும். காசாவில் எதிர்ப்பு இயக்கங்களுக்குள் ஒற்றுமையினை வளர்ப்பது மற்றும் ஹமாஸ் மற்றும் பிஐஜே இடையான கூட்டு செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் விதத்தில் அல் ஜசீரா உட்பட ஊடக உள்ளடக்கத்தில் இருதரப்பின் மேன்மை பற்றியும் பேச வேண்டும். ஹமாஸ் மற்றும் பிஏஜே இரண்டும் மேற்கு கரையில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டிருந்தாலும் காசா பகுதியில் தங்கள் செல்வாக்குக்காக பெரும்பாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு இயக்கங்களின் நிதி மற்றும் கருத்தியல் ஆதரவால் இரு பிரிவுகளும் பயனடைகின்றன. ஹமாஸ் தனது தாய் அமைப்பான முஸ்லிம் சகோதரத்துவத்தில் இருந்து அதன் கொள்கைகளை வரைந்து அரசியல் இஸ்லாத்தின் சித்தாந்தத்தில் அடித்தளமாக கொண்டது. அதே வேளையில் பிஐஜேயின் நிறுவனர்கள் ஈரானிய கொமேனி புரட்சியால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய குடியரசு மற்றும் அதன் எதிர்ப்பின் அச்சு என்று அழைக்கப்படுபவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தனர். இதில் ஈரான், ஹெஸ்போல்லா, சிரிய ஆட்சி, ஹவுதி இயக்கம் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள ஷியா பிரிவு இயக்கங்கள் உள்ளன. இரண்டிற்கும் இடையே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு என்னவென்றால் ஹமாஸ் பாலஸ்தீனிய சமூகத்தின் கட்டமைப்பில் மிகவும் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது, பெரிய அளவிலான மக்கள் ஆதரவை கொண்டது மற்றும் ஒரு அரசாக செயற்படுகிறது. காசாவில் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் பொது சேவைகளை நிர்வகித்தது. பிஐஜே உள்ளூர் நகரங்களுடன் குறைவான இணைப்புகளுடன் மிகவும் சுதந்திரமாக செயற்படுகிறது. சமீபத்தில் இரு குழுக்களும் வெளிப்புற பார்வையாளர்களுக்கு ஒற்றுமையின் சாயலை சித்தரிக்க முற்படுகின்றன, எப்போதாவது ஊடக உள்ளடக்கத்தில் ஒத்துழைக்கின்றன. இருப்பினும் இரு தரப்புக்கும் இடையே உரசல்கள் உள்ளன.